ஓம் சாந்தானந்த குரும் தேவம் சச்சிதானந்த விக்கிரகம் சர்வதா சுப்ரசன்னந்தம் ஹ்யவதூதம் சமாஸ்ரயே ஹ்ரீங்கார்யாः பாதசம்பூஜ்யம் ஹ்ருதயானந்ததாயகம் ஓம்காரானந்தபாதாப்ஜம் நமாமः சித்தசுத்தயே நமः கூட்டஸ்தரூபாயை சித்ரூபாயை நமோ நமः நமோ வேதாந்தவேத்யாயை புவனேஷ்யை நமோ நமः. இன்றைய தினம் சத்குருநாதர் சாந்தானந்த மகாஸ்வாமிகளுடைய ஜென்ம நட்சத்திரம். அந்த ஒரு புண்ணிய நன்னாளில் ஜெகன்மாதா புவனேஸ்வரியை பரிவார தேவதா சகிதமாக காலை முதல் இதுவரை கோபூஜை, சுப்பிரபாதம், விசேஷ அபிஷேகங்கள், அதற்கப்புறமா அர்ச்சனைகள், காலசந்தி பூஜை, ஞாசாதிகள், அதுக்கப்புறமா தத்துவ ஆகர்ஷணம், கலாகர்ஷணம் முதலியவைகள்லாம் செய்யப்பட்டு பரிவார தேவதா சகித ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கு ஹோமமானது செய்யப்பட்டு எல்லாத்தையும் பாலாலயமாக இந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம். இது அத்தனையும் குரு அனுகிரகத்தினால தான் நடந்திருக்கு. குரோஹோ அனுகிரகாதேவ புமான் பூர்ண பிரசாந்தையே. பூர்ணமான சாந்தி ஏற்படணும்னாக்க குரு அனுகிரகம் வேணும். உலகன்னை ஜெகன்மாதா புவனேஸ்வரியை 62ஆம் ஆண்டு பிரதிஷ்டை செய்து அனைத்துலக நலம் வேண்டி 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும்னு மகரிஷிகளால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட பல மூல மந்திர, மாலா மந்திர, ஸ்தோத்திர மந்திர, வேத மந்திர எல்லாத்தையும் இங்கே ஹோமம் பண்ணியிருக்கார் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள். அந்த ஒரு பலம் ஜெகன்மாதா உலகத்தை காக்கும் கடவுளாகவும் எல்லா இடத்துலையும் எப்படி நாம் ஒரு புகழ்பெற்ற இருக்கக்கூடிய ஸ்தலங்களெல்லாம் காசியில் விஷாலாட்சி, காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சிங்கிறோமோ அது மாதிரி புதுக்கோட்டையில் புவனேஸ்வரின்னு சொல்கிற அளவுக்கு அத்தனையும் மந்திர உருக்களை கொண்டு பல லட்சம் முறை மந்திர ஜபங்களை செய்து பிரதிஷ்டை செய்து இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த பிரதிஷ்டையில் 60 வருஷம் நிறைவு விழாவை ஒட்டி சத்குருநாதர் ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளுடைய அருட்சங்கல்பம், நானும் அடியேனும் அரங்காவலர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கற்கோவிலை அமைக்க வேண்டும் என்று சுவாமிகளுடைய சங்கல்பத்தை வெளியிட்டவுடன் அதே மாதிரி இந்த கற்கோவில் கட்டுவதற்கு 4-5 காலங்கள் கண்டிப்பாக ஆகும். 4 வருஷம் முதல் 5 வருஷம் ஆகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்த இடத்துல சாந்தானந்த யஜ்ஞாலயா என்று ஒரு அமைப்பை நிறுவி 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி ரேவதி நட்சத்திரத்தில் பரிவார தேவதா சகித புவனேஸ்வரியை பிரதிஷ்டை செய்து 5 ஆண்டு காலங்கள் நவாவரண பூஜைகள், மூலமந்திர ஜபங்கள்லாம் இந்த இடத்துல நடந்தது. இப்போ அந்த இடத்துலேருந்து அந்த ஒரு சக்தியினால் உலக மக்களாகிய எல்லோருடைய ஒத்துழைப்பினாலையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரியினுடைய பக்தர்கள், சத்குரு சாந்தானந்த சுவாமிகளுடைய பக்தர்கள், ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளுடைய பக்தர்கள், அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுடைய ஒரு பிரார்த்தனையும் அவர்களுடைய உதவியினால் இந்த இடத்துல 93 தூண்கள், பல தேவதைகளை அந்த தூணில் ஒவ்வொரு தூண்லையும் 8 தேவதை அஷ்ட சித்தி ஏற்படணுங்கிறதுக்காக 8 தேவதைகளை அமைத்து 63 பாவை விளக்குகளை அமைத்து அபீஷ்டவரத மகாகணபதி, பஞ்சமுக ஹேரம்ப கணபதி, பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விஸ்வகர்மா தேவத்தச்சனுடன் கூடி அப்புறம் ஞானஸ்கந்த முருகன், குருபீடம், தட்சிண காளிகாதேவி, ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், தன்வந்தரி மகாவிஷ்ணு, காசி விஸ்வநாத பஞ்சகம், தட்சிணாமூர்த்தி, சாஸ்தா, கைவல்யானந்த சுவாமிகள், இங்கே இருந்து அருள்பாலித்து வரும் ஜட்ஜு சுவாமிகள் என்று போற்றப்படும் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகளுடைய அதிஷ்டானம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி மகாமேரு, அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்காதேவி,
அதுக்கு பக்கத்தில் சாந்தானந்த சுவாமிகள் எப்படி ஹோமகுண்டங்கள் அமைத்து ஹோமங்கள் செய்து வந்தார்களோ அதே மாதிரி ஹோமகுண்ட அமைப்புடன் 13,100 சதுரடிகள் கருங்கல்லால் அப்படியே நாம் இந்த கோவிலை கட்டி பூர்த்தி செய்திருக்கிறோம். இன்னும் சிற்சில வேலைகள் பாக்கி இருக்கிறது. அந்த வேலைகள்லாம் தொடர்ந்து ஆர்எம்ஆர் ரவிச்சந்திரன் ஸ்தபதி குழுவினர்கள்லாம் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அனைத்து அறங்காவலர்களும் அனைத்துலக மக்கள்களும் ஒன்று கூடி நாம் இந்த பூர்த்த தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு தேவதா காரியத்தில் ஈடுபட்டிருக்கோம். இது ஒரு தனியார் அறநிலையம், புவனேஸ்வரி பீடம், ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம் என்று சாந்தானந்த சுவாமிகள் 62 முதல் இங்கே என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த காரியங்கள்லாம் செய்வதற்காகவே ஒரு தவச்சாலையாக இந்த இடமானது அமையப்பட்டிருக்கிறது. வருகிற ஜூன் மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி 4 கால பூஜைகள், 6 கால ஹோமங்கள்லாம் செய்து விசேஷ மகா கும்பாபிஷேகம் செய்வதாக தீர்மானம் செய்யப்பட்டு இன்றைய தினம் அனைத்து குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்துடன் பாலஸ்தாபனமானது இங்கே செய்யப்பட்டிருக்கு. நாளை முதல் இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்தே நித்தியப்படி பூஜைகள்லாம் இந்த மண்டபத்தில் தான் நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய வேதியர்கள், உபாசகர்கள், அர்ச்சகர்கள் எல்லாருமா சேர்ந்து அக்ஷர லட்ச ஜபக்கிரம உரு கொண்டுன்னு 11 லட்சம் ஆவர்த்தி ஜெகன்மாதா புவனேஸ்வரி மூலமந்திரத்தை 90 நாளில் ஜெபம் செய்ய போகிறார்கள். அதே மாதிரி தேவி மகாத்மியம் என்று போற்றக்கூடிய 4 வேத சாரமாக இருக்கக்கூடிய சப்தசதி பாராயணம் தினமும் இங்கே நடக்க போகிறது. அதே மாதிரி உற்சவ விக்கிரகமான ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு நித்தியப்படி அபிஷேகமும், சஹசிரநாம அர்ச்சனை, திரிசதி அர்ச்சனை, கட்கமாலா அர்ச்சனை, சதநாம அர்ச்சனை எல்லாம் நடைபெற்று ஒவ்வொரு காலமும் தீபாராதனை எல்லாம் கோவிலில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி இது பாலாலயம்னு பேர். சிறிய கோவில், அவ்வளோதான். இதுவும் கோவில் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அதுக்காக தான் சுவாமிகள் இதை இந்த மண்டபத்தையே கட்டி வச்சிருக்கார். அந்த இடத்துல அத்தனை பரிவார தேவதையும் அத்திப்பலகையில் ஆவாகனம் செய்து எல்லாத்தையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி, அப்புறம் புவனேஸ்வரி யந்திரம், தங்கத்தில் புவனேஸ்வரி விக்கிரகம், பஞ்சலோக விக்கிரகம் எல்லாம் வச்சு இந்த இடத்துல உலக மக்கள் அனைவரும் நலமாக இருக்கணும்னு தினமும் பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது. எல்லோரும் இதே மாதிரி வாங்கோ. இந்த புதுக்கோட்டையில் இருக்கிறவா சுவாசினி மண்டலின்னு ஒன்று ஆரம்பித்து 108 பேர் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறார்கள் என்று இப்போ தான் 2-3 நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். அதனால் அவர்களுக்கும் பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்யட்டும். எல்லாரும் இங்கே கூட்டு பிரார்த்தனையாக செஞ்சால் பலம் ஜாஸ்தி. சங்கே சக்தி கலவு யுகேன்னு இருக்கார். ஒரு சங்கமாக இருந்து கூட்டு வழிபாடு செய்தால் தான் பெரும் புண்ணியம் கிடைக்கும், ரொம்ப ஆனந்தமாக இருக்க முடியும். அதனால் எல்லா தாய்மார்களும் இந்த இடத்துல லலிதா சஹஸ்ரநாம பாராயணங்கள்லாம் செஞ்சு வேதியர்களுக்கெல்லாமும் உறுதுணையாக இருந்து புஷ்பங்கள்லாம் எல்லாம் ஆஞ்சு கொடுங்க. எல்லாம் நம்ம ஒரு கருவேப்பிலையை பூரா கொத்தோடு சாப்பிட முடியுமா? முடியாதே, உருவி போட்டு தானே சாப்பிட்றோம். அது மாதிரி புஷ்ப காம்பெல்லாம் ஆஞ்சு கொடுங்க. புஷ்பத்தெல்லாம் எல்லோரும் சுத்தம் பண்ணி கொடுங்க. எல்லோரும் இங்கே நடக்கக்கூடிய பூஜையில் நாம் எல்லோரும் பரிபூர்ண ஆனந்தத்தை அடையணும். ஜெகன்மாதா புவனேஸ்வரி கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து எல்லாம் வல்ல சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியின் அருளையும் பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ தினமும் சத்குருநாதர்களையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியையும் வழிபட்டு பிரார்த்தனை செய்து வருவோமாக. ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா, அவதூத் ரக்ஷ ரக்ஷா, ஜெய் புவனேஸ்வரி.